அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கோவிலுக்கு சொந்தமான சொத்துக்களை குத்தகைக்கு விட இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதிகழகன். அவரிடம் பேசலாம். வணக்கம் மதிகழகன். உயர்நீதிமன்ற உத்தரவு தொடர்பான முழுமையான விவரம். சென்னை மேற்கு சைதாப்பேட்டையில் உள்ள ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம பெருமாள் கோயிலுக்கு சொந்தமான சொத்தை குத்தகைக்கு எடுத்த அதே பகுதியை சேர்ந்த டாக்டர் ராகவேந்திர கார்த்திக் என்பவர் குத்தகையை பதிவு செய்யும்படி சைதாப்பேட்டை சார் பதிவாளருக்கு உத்தரவிடக் கோரி சென்னை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். வழக்கை விசாரித்த தனி நீதிபதி குத்தகையை பதிவு செய்யும்படி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் உத்தரவிட்டிருந்தார். குத்தகை காலத்தை குறிப்பிடாமல் சந்தை மதிப்பை விட குறைவாக வாடகை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறி தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து சைதாப்பேட்டையை சேர்ந்த டாக்டர் என்பவர் மேல்முறையீடு செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி லட்சம் சுப்பிரமணியம், முகமது ஷாஃபிக் அமர்வில் விசாரணை கொண்ட பொழுது கோவிலின் சொத்துக்களை நிர்வகிப்பதில் நிர்வாக குளறுபடி உள்ளதாக அறநிலைத்துறைக்கு புகார் அனுப்பியும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என மேல்முறையீட்டு மனுதாரர் தரப்பில் தெரிவித்துவிட்டது. இதனையடுத்து தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்த நீதிபதிகள் மனுதாரர் தரப்பில் கூறப்பட்ட நிதி முறைகேடு நிர்வாக குளறுபடி புகார் தொடர்பாக கூடுதல் ஆணையர் அந்தஸ்துக்கு குறையாத அதிகாரியை நியமித்து விசாரணை நடத்தும்படி அறநிலைத்துறை ஆணையருக்கு உத்தரவிட்டுள்ளனர். இந்த கோவில் பொது கோவிலா இல்லையா என்பது தொடர்பாக உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் ஆய்வு செய்து 4 மாதங்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் எனவும் அதுவரை சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு சொந்தமான நிலங்களை குத்தகைக்கு வழங்கக்கூடாது எனவும் உத்தரவிட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி மதிகழகன்.